நான் உன்னை கொல்ல போறேன் டிராகன். அதுக்கப்புறம் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு போய் நான் என் அப்பா கிட்ட காட்டுவேன். நான் ஒரு வைக்கிங். நான் ஒரு வைக்கிங். என்னால முடியல. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. நான் இதுக்கப்புறம் டிராகன்ஸ் கூட சண்டை போட விரும்பல. என்ன? நீயே முதல்ல சொல்லு. இல்ல நீங்களே முதல்ல சொல்லுங்க. சரி சொல்ற. உன் ஆசை நிறைவேற போகுது. நாளையில இருந்து உனக்கு டிராகனோட சண்டை போட பயிற்சி கொடு. எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே முதல்ல சொல்லிருப்பேனே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிராமத்துல டிராகன்ஸ் கூட சண்டை போட நிறைய வைக்கிங்ஸ் இருக்காங்க. ஆனா பிரெட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா போதுமான வைக்கிங்ஸ் இல்லப்பா. அதோட வீட்டை ரிப்பேர் பண்றதுக்கும் வைக்கிங்ஸ் இல்ல. எனக்கு டிராகன்ஸ் கூட சண்டை போட விருப்பம் இல்லப்பா. சும்மா போய் சொல்லாத. நிஜமா தான் சொல்றேன். அப்பா, என்னால டிராகன்ஸ கொல்ல முடியாது. ஆனா நீ அதுகளை கொன்னுதான் ஆகணும். இல்ல, இந்த விஷயத்துல நான் தலையிட வேண்டாம்னு எனக்கு தோணுது. நீ கத்துக்கிட்டே ஆகணும். எப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நான் என்ன சொல்றேனோ அத நீ கேளு. எப்ப நீ இந்த கோடாலிய வாங்கினியோ அப்பவே உனக்கு பொறுப்புகளும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீ எங்களை மாதிரி தான் நடக்கணும், எங்களை மாதிரி தான் பேசணும், எங்களை மாதிரி தான் யோசிக்கணும். இதுக்கப்புறம் நீயா இருக்க கூடாது. ஏன் எல்லாரும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மதமா? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு உப்புசா பண்ணுங்க. சம்மதமான்னு கேட்டா எப்படி? சம்மதமா? சம்மதம். நல்லது. தீவிரமா பயிற்சி எடு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். உயிரோட இருந்தா நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். உயிரோட இருந்தா டிராகன் சண்டை பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் நமக்கு இப்ப தேவை. இந்த பயிற்சியில என் உடம்பு பொத்தலாக போகுது. எனக்கு ஒண்ணு அவ்வளவு அடிப்படாதுன்னு நினைக்கிறேன். தோல் பட்டையில வேணா சின்ன கீரல் விழலாம். எங்க பாருங்க, எந்த வலியா இருந்தாலும் அதை பொறுத்துக்கு தான் ஆகணும். ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. வலிய ஏத்துக்கணும். ஓ, இவனை யார் உள்ள விட்டதே? பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்கள யார் சிறந்தவங்களா வரீங்களோ அவங்களுக்கு மொத்த கிராமம் முன்னாடி டிராகனை கொல்றதுக்கான வாய்ப்பை கொடுத்து பெருமைப்படுத்துவோம். பிக்கப் ஏற்கனவே நைட் ஃபியூரை கொன்னுட்டானே, அப்போ அவன் ஏற்கனவே தகுதி அடைஞ்சிட்டான். அதனால இவன் கூட எல்லாம் பயிற்சி எடுக்கணும். ஏன் தலையை கவலைப்படாத, நீ ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருக்க. அதனாலதான் உன்னை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பலசாலியா தடியா இருந்தாதான் உண்மையான வைக்கிங்ஸ்னு ஏத்துப்பாங்க. அவங்கள விட்டு தள்ளு. இந்த கதவுக்கு பின்னாடி நீங்க எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கிறதுக்காக சில டிராகன்ஸ் அடைச்சு வச்சிருக்கோம். இதுதான் டெட்லி நேடர். வேகம் 8 கவசம் 16. இது ஹீடியல் சிக்கிள் பேக். சாதாரண டிராகனை விட 11 மடங்கு வேகம். இது மான்ஸ்டர்ஸ் நைட் மேர். நெருப்பு ரொம்ப வேகமா கக்கும். இது டெரிபிள் டெரர். இதுக்கு விஷம் ரொம்ப அதிகம். கொஞ்சம் வாய மூடுறியா? அப்புறம் இதுதான் கிராங்கல். அதோட பலமே. ஒரு நிமிஷம், முதல்ல எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுங்க. சண்டை போடும்போது நீங்க அதை கண்டிப்பா கத்துப்பீங்க.
இன்னைக்கு உயிர் பழைக்கிறது எப்படிங்கிறதுக்கான பாடம். அதுகிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்க கதை காலி. சீக்கிரம் முதல்ல உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொல்லுங்க. ஒரு மருத்துவரா? இதை விட அதிக வேகமா? ஒரு கவசம். கவசம் தான். போங்க. சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவையே கவசம் தான். வாழ் வேணுமா கவசம் வேணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீ கவசத்தோடய போ. இது என்னோட கவசத்தை கொடுத்துரு. நீ போய் வேற எடுத்துக்கயா. நீ அதை எடுத்துக்க, அதுல பூக்கள் இருக்கு. பொண்ணுங்களுக்கு பூக்கள் பிடிக்கும்ல? அச்சோ, இப்ப இதுல ரத்தம் இருக்கா? ரஃப்னட், நீங்க out. என்ன? கவசங்களை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை தான் பண்ணணும். சத்தம் எழுப்பணும். அதிகமா சத்தத்தை எழுப்பி டிராகனை குறி வச்சு அதை தாக்குங்க. எல்லா டிராகன்ஸையும் ஒரு குறிப்பிட்ட தடவை தான் தாக்கணும். ரேங்க்ல எத்தனை தடவை தாக்கணும் சொல்லுங்க. 5 தடவையா? இல்ல 6 முறை. சரியா சொன்ன. ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை தாக்குங்க. Reflex out. Hiccup, சண்டை போடு. சரி, எங்க அப்பா அம்மா வேலை செய்யற இடத்துக்கு நான் போறேன். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன பாருங்க. நீ தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். Knock out, நீ காலி. நீ நடந்தா இப்ப சமாளிக்கணும் போல இல்ல? இல்ல, நீ மட்டும் தான். ஒரு ஷாட் தான் பாக்கி இருக்கு. Hiccup.